மலேசிய இந்து சங்கம் நாட்டில் இந்து மதத்தின் உயரிய மதிப்பை நிலைநிறுத்துவதற்கும் கோயில்கள் சட்டப்பூர்வமாகவும் சமய அடிப்படையிலும் செயல்படுவதற்கும் பல தசாப்தங்களாக சேவை செய்து வருகிறது. இதுபோன்ற ஒரு தேசிய அமைப்பை மரியாதையற்ற முறையில் விமர்சித்தும் இடைத்தரகர் என தவறாக குற்றம் சாட்டியும் டத்தோஸ்ரீ ரமணன் அளித்த கூற்றை மலேசிய இந்து சங்கம் கடுமையாக கண்டித்துள்ளது. மலேசிய இந்து சங்கம் எந்த நிலையிலும் அரசாங்கத்திடம் ஆலயத்திற்கு வழங்கும் நிதியை மலேசிய இந்து சங்கத்திடம் வழங்க சொல்லவில்லை. இதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் ஒரு அமைச்சர் செயல்படுகிறார் என்றால், முதிர்ச்சி இல்லாதவர்கள் எல்லாம் அமைச்சரானால் இதுதான் சமுதாயத்தின் சாபக்கேடு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என மலேசிய இந்து சங்க தலைவர் ஸ்ரீகாசி சங்கபூஷன் தங்க கணேசன் தெரிவித்துள்ளார். மலேசிய இந்து சங்கம் கோயில்களுக்கு வழங்கப்படும் 20 மில்லியன் ரிங்கிட் நிதியை நிர்வகிக்க முன்வரவில்லை என்பதை தாம் மீண்டும் வலியுறுத்துவதாக அவர் கூறினார். அந்த நிதி நேரடியாக கோயில்களின் வங்கி கணக்குகளுக்கு அரசாங்கத்தின் மூலம் அனுப்பப்படுகிறது. மலேசிய இந்து சங்கம் எந்த இடைத்தரகர் வேலையிலும் ஈடுபட்டதில்லை என்பதை தெளிவாக கூறுகின்றோம் என்று அவர் கூறினார். இந்த நிதி ஒதுக்கீட்டு திட்டம் ஒற்றுமைத்துறை அமைச்சருடனும் மலேசிய இந்து சங்கத்துடனும் இணைந்து தொடங்கப்பட்ட முயற்சி என்று அவர் குறிப்பிட்டார். இந்த முயற்சியின் மூலமாக கோயில்களுக்கு அரசு உதவி கிடைக்க வழிவகுத்தது என்றும் மலேசிய இந்து சங்கம் மற்றும் ஒற்றுமைத்துறை அமைச்சகத்தின் ஒருங்கிணைந்த செயற்பாடுகளே அதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். ஆனால் இப்போது டத்தோஸ்ரீ ரமணன் இதை தாம் முன்னெடுத்த முயற்சியாக கூறுவது உண்மையை திசை திருப்பும் செயல் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் பொது இடங்களில் பேசும் போது உரிய மரியாதையும் பொறுப்பும் கையாள தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எந்த ஒரு கருத்தையும் வெளியிடுவதற்கு முன் அதன் உண்மை தன்மையை புரிந்து கொண்டு சரியான தகவல்களை உறுதி செய்து கொள்ளுதல் அவசியம் என்று அவர் கூறினார். மலேசிய இந்து சங்கம் எந்த மறைமுக நோக்கமும் கொண்டதில்லை. எங்கள் ஒரே நோக்கம் இந்து மதத்தின் வளர்ச்சிக்கும் கோயில்களின் நலனுக்கும் சேவை செய்வதே என்று அவர் கூறினார். அதேவேளை மடானி அரசு உண்மையாகவே கோயில்களின் நலனில் அக்கறை கொண்டிருந்தால் ஒரு கோயிலுக்கு 20,000 ரிங்கிட் வழங்குவது போதாது என்றும் குறைந்தபட்சம் 1 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதுவே கோயில்களின் பராமரிப்பு மற்றும் சமூக சேவைகளை முன்னேற்றுவதற்கு பொருத்தமானதாக இருக்கும் என்றும் எந்த ஒரு அரசியல் நபரின் குறுக்கீடுகளும் அல்லது தவறான குற்றச்சாட்டுகளும் மலேசிய இந்து சங்கத்தின் நிலைப்பாட்டை தளரச் செய்யாது என்றும் அவர் கூறினார். தங்களின் அமைப்பு என்றும் சட்டத்தின் வரம்பிற்குள் சமய போதனைகளின் அடிப்படையில் சமூக நலனுக்காக செயல்பட்டு வரும் ஒரு தேசிய அமைப்பு என்று ஒரு அறிக்கையில் தங்க கணேசன் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அண்மையில் நாட்டில் உள்ள 1000 ஆலயங்களுக்கு ஒவ்வொரு ஆலயத்திற்கும் என 20,000 ரிங்கிட் உதவி நிதியாக வழங்கப்படும் என்று தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் ரமணன் அறிவித்திருந்தார். இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது அந்த திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அறிவித்தபடி 1000 ஆலயங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலா 20,000 ரிங்கிட் வழங்கப்படும் என்றும் கூறினார். இதன் தொடர்பில் பிரதமரிடம் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் அதற்கான ஒப்புதல் கிடைத்தவுடன் அந்த நிதி உடனே பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் கூடிய விரைவில் ஒரு இணைய பக்கம் உருவாக்கப்படும் என்றும் அதில் சம்பந்தப்பட்ட ஆலய தலைவரும் ஏனைய பொறுப்பாளர்களும் விண்ணப்பம் செய்தால் அந்த தொகை நேரடியாக அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து அவரிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள் வெறும் 20,000 ரிங்கிட்டை கொண்டு ஆலயங்களில் எந்த மேம்பாட்டு திட்டத்தையோ அல்லது உருமாற்ற பணியையோ மேற்கொள்ள முடியாது என்றும் எந்த மறுமலர்ச்சியும் ஏற்படாது என்றும் மலேசிய இந்து சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்தை ரமணனிடம் முன்வைத்தனர். இதற்கு கோபமாக பதிலளித்த ரமணன், இதற்கு முன் இது போல மித்ரா நிதி அளிக்கப்பட்ட நிலையில் இங்கே கொஞ்சம் கொடுத்துவிட்டு அங்கே கொஞ்சம் கொடுத்துவிட்டு கடைசியில் ஊழல் தடுப்பு ஆணைய விசாரணைக்கு உட்பட்டவர்களை இனியும் நம்ப முடியாது என்று தெரிவித்தார். எனவே இடைத்தரகர்கள் தேவையில்லை என்பதில் மடானி அரசாங்கம் மிக மிக உறுதியாக இருக்கிறது என்று கருத்து தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.